நெல்லை திருமண்டலம் வாலிபர் ஐக்கிய சங்கம் வழங்கும் வாலிபர் நேரம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களை மறுபடியும் இந்த ப்ரோக்ராமில் பார்க்குறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி ப்ரோக்ராம் என்னென்னு உங்களுக்கு தெரியும்ல? கரெக்ட். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சூப்பர் சாங் வரப்போகுது. நம்ம லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லான எவ்வளோ சூப்பர் சாங்கில் அடுத்து கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வருது. கவனமாக பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன்.
ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலும் இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாக உடைய வாலிபர்களை நான் சந்திப்பதிலே மிகவும் நான் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற ஒரு தகப்பன். எங்கள் கண்ணீரோடு இந்த தொலைக்காட்சி பெட்டின் அருகே உட்கார்ந்து ஆண்டவர் என்னோடு என்ன பேச போகிறார், என் வாழ்க்கையில் அவர் செய்ய போகிற காரியம் என்ன என்று சொல்லி எதிர்பார்ப்போடு நீங்கள் அமர்ந்திருக்கலாம். கர்த்தர் கட்டாயம் நம்மளோடு பேசுவார். ஒரு நிமிஷம் நம் தலைகளை தாழ்த்தி நீர் என்னோட பேசும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபித்து ஒரு வாக்குத்தத்த வசனத்தோடு நான் உங்களோடு பேச நான் வாஞ்சிக்கிறேன். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நம்பி வந்தேனே சையானான், நம்பி வந்தேனே நான், நம்பி வந்தேனே சையானான், நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயானா, நம்பி வந்தேனே. தம்பிரான் ஒருவரே தம்பமே தருவேனே, அதிநல மிகு குணதிரு திருவடி அருளே நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேனே செய்யானான், நம்பி வந்தேனே. வனாதி வனங்களுக்கு மேலாக தம்முடைய பரம சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நேரத்துக்காக உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ நாங்கள் வாலிபர்களாக உம்முடைய பாதத்தில் கடந்து வந்து ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கவனிக்கும்படியாக, உம்முடைய நிறைவான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். நீர் எங்களோட பேசுவீராக. உம்முடைய மெல்லிய சத்தம் எங்களோட எடைப்படட்டும் ராஜா, நீர் எங்களோட எடைப்படுவீராக. இந்த நாளுக்கான ஆசீர்வாதத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்க எங்கள் கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எனக்கு அன்பான வாலிபர்களே, வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு அருமையான ஒரு மனிதனை குறித்து நாம் தியானித்து அந்த ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 29வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பி விட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். ஒரு மனிதனை குறித்து, அதாவது பெலிஸ்தருடைய ராஜா, வேதம் சொல்லுகிறது, அபிமெலேக்கும் அவனுடைய சேனாதிபதி பிகேலு எனப்பட்ட ஒரு மனிதனும் ஈசாக்கினிடத்தில் கடந்து வந்து, நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. ஒரு அந்நிய ராஜா கடந்து வந்து ஒரு ஏழை மனிதனிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. ஈசாக்கை குறித்து உங்களுக்கு அதிகமாக தெரியும். அவன் கோரேர் என்னக்கூடிய ஒரு இடத்தில் குடியிருந்து ஆபிரகாமுக்கு உண்டான பஞ்சத்தின் நாட்களில் உண்டான நாட்களுக்கு பின்பதாக அதிகமான பஞ்சம் இந்த ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் கடந்து வந்தது. அவன் கேரோ எனக்கூடிய தேசத்தில் குடியிருந்தான். அப்பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன். ஆம், என கண்பானவர்களே, இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஈசாக்கு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டானா, நீங்கள் 12வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்று கொண்டான். தேவன் ஒரு மனிதனை எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்கள். அது வறட்சியான தேசமாக இருந்தாலும், அது செழிப்பான தேசமாக இருந்தாலும், தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டும். ஒருவேளை ஆசீர்வாதத்தை இழந்து இந்த படிப்பை நான் எடுத்துட்டேன்னு ஆசீர்வாதமாக இருக்க முடியுமா? அல்லது இந்த ஃபீல்டில் நான் நுழைஞ்சிட்டேனே, என் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது?
இந்த கல்லூரியில் இந்த சப்ஜெக்டை நான் எடுத்துட்டேனே, எப்படி ஆசீர்வதிக்கப்பட போகிறேன் என்று சொல்லி ஒருவேளை நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலையில் இந்த தொலைக்காட்சி அருகே நீங்கள் உட்கார்ந்து இருக்கலாம். தேவன் உங்களை ஆசீர்வதித்து அந்த நீங்கள் எந்த இடத்துல எந்த குடியில் இருக்கிறீர்களோ, எந்த இடத்துக்காக எந்த அற்புதத்துக்காக எதிர்பார்த்து இருக்கிறீர்களோ, அந்த இடத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து 100 மடங்கு உங்களை பெருக பண்ண போகிறார். இந்த வருஷத்தில் அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஈசாக்கு என்னப்பட்ட மனிதன் ஒரு விவசாயி. அந்த தேசத்தில் அவன் விதை விதைக்கிறான். தேவனோட விதையை ஆசீர்வதிக்கிறான். 100 மடங்கு தேவ கரத்திலிருந்து அவன் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறான். எனக்கு அன்பான வாலிப சகோதர சகோதரிகளை, நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். படிக்கிற கல்லூரியிலே, படிக்கிற ஸ்கூல்களிலே, நீங்கள் இருக்கக்கூடிய ஸ்தலத்தில், சமுதாயத்திலே நீங்கள் ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுக்கு விருப்பம். நீங்கள் ஏதோ கண்ணீரோடு இருந்து வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய ஒரு விருப்பம் அல்ல. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நீங்கள் இருக்கக்கூடிய குடும்ப வாழ்வில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு 3 விதமான காரியங்களை உங்களோடு நான் பேச நான் வாஞ்சிக்கிறேன். சும்மா தேவன் அவனை ஆசீர்வதிக்கவில்லை. அவன் செய்த 3 விதமான காரியம் என்ன என்று நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, பி அ சின்சியர். அவருடைய வாழ்க்கையில, அவன் செய்யக்கூடிய தொழிலில், அவன் இருக்கக்கூடிய இடத்துல, செய்யக்கூடிய வேலைகளில் ஒரு கவனம் உள்ளவனாக இருந்தான். ஒரு சின்சியாரிட்டி பர்சனாக இருந்தான். ஏதோ ஒரு பஞ்ச காலத்தில் விதை விதைத்து விட்டு அவன் வீட்டில் போய் அமர்ந்து தூங்கவில்லை. ஒவ்வொரு நாளும் அந்த விதைக்காக ஜெபம் பண்ணுகிறான். அந்த நிலத்தை உழுகிறான். பஞ்ச காலங்கள் இருந்தாலும் அந்த நிலத்தை அவன் பண்படுத்தி அந்த நிலத்தில் விதை விதைத்து கவனமாக அந்த தொழிலை நடத்துகிறான். அந்த ஆசீர்வாதங்களுக்காக பிரயாசப்படுகிறான். தேவன் ஒரு அருமையான குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். ஒரு நல்ல கல்லூரி படிப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். ஒரு ஊழிய பாதை உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். எந்த வேலைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாலும் அதில் ஒரு சின்சியாரிட்டி இருக்க வேண்டும். ஏதோ தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓடிவிடுகிற அனுபவம் அல்ல. அந்த காரியங்களுக்காக முழு முயற்சியாக கவனம் செலுத்துகிறான். நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பில் ஒரு கவனம் இருக்க வேண்டும். ஒரு முழுமையான ஒரு உழைப்பு இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, சோம்பேறி விதைக்கிற ஒன்றையும் பெறமாட்டான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சோம்பேறி விதைக்கிற ஒரு விதையை கூட அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, சோம்பேறி குளிருக்கு பயந்து உளமாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒரு சோம்பேறி எந்த ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு சின்சியாரிட்டி பர்சன் மாத்திரம்தான் அந்த 100 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை ஈசாக்கு விதை விதைத்து விட்டு சரி இவ்வளவுதான ஆண்டவர் பார்த்துக்கிடுவார் என்று சொல்லியிருந்தால் ஆசீர்வாதங்களை பெற்றிருக்க முடியாது. அவன் தேவனுக்காக கொடுக்கப்பட்டிருக்க பணியில உண்மை உள்ளவனாக இருக்கிறான். எவ்வளவு நாட்கள் நாம் உண்மை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். கொடுக்கப்பட்டிருக்கிற பணியில ஒரு உண்மை இல்லாமல் வாழ்கிறோம். ஆகவே நாம் 100 மடங்கு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாமல் இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் அவனுக்குள் காணப்பட்டது. இரண்டாவதாக, அவன் 100 மடங்கு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு இரண்டாவது ஒரு ரகசியம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, இரண்டாவதாக ஆதியாகமம் 26வது அதிகாரம் 20வது வசனத்தில் இருந்து 22 முடி நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஈசாக்கு என்ன பண்ணுகிறான்? அவன் ஒரு நிலத்தை வெட்டுகிறான். வேதம் சொல்லுகிறது, அவன் பள்ளத்தாக்கிலே வெட்டி அவன் சுரக்கும் நீருச்சை கண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துறவு வெட்டுகிறான். அப்படியானால் துறவு 3 துறவுகளை இந்த ஈசாக்கு வெட்டுகிறான். நீங்கள் நல்லா வேதத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது, முதலாவது ஒரு துறவை வெட்டுகிறான். அப்போ கேரூரார் மேய்ப்பர்கள் வந்து வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். ஆகவே இந்த துறவை அவன் விட்டு கொடுத்து கடந்து போகிறான். இரண்டாவது ஆசீர்வாதம் பெறுவதற்கு ஒரு விட்டு கொடுக்கிற ஒரு மனப்பான்பு அந்த ஈசாக்குக்கு காணப்பட்டது. விட்டு கொடுக்கிற ஒரு மன பக்குவத்துக்குள் கடந்து வருகிறான்.
3 துறவுகளை வெட்டுகிறான். 2 துறவுகளுக்கு நேராக இந்த மேய்ப்பர்களுக்கும் ஈசாக்குக்கும் வாக்குவாதம் வந்தது. விட்டு கொடுத்து வருகிறான். முதலாவது துறவுக்கு ஏசேக்கு என்றும், 2வது துறவுக்கு சித்னா என்றும், 3வது ஒரு துறவை வெட்டி ரெகேபோத் என்று பெயர் இடுகிறான். 3வது துறவுகளை வெட்டும் பொழுது அந்த கேரூரார் மேய்ப்பர்கள் அவனோடு வாக்குவாதம் பண்ணவில்லை. எதற்காக? 2 துறவை அவன் வெட்டும் பொழுது ஒருவேளை வாக்குவாதம் பண்ணியிருந்தால் அவன் 3வது துறவின் ஆசீர்வாதங்களை பெற்றிருக்க முடியாது. தேவன் அவனை பல்கி பெருகி இருக்க வைக்க முடியாது. ஒரு விட்டு கொடுக்கிற ஒரு மனப்பான்மை அவனுக்குள் காணப்பட்டது. அந்நிய தேசத்துக்குள் வந்த பொழுதிலும் சரி, இது ஆண்டவருக்காக விட்டு கொடுக்கிறோம் என்ற ஒரு மனப்பான்மைக்கு கடந்து வருகிறான். படிக்கிற படிப்பிலே, இருக்கிற குடும்ப வாழ்விலே, வாழக்கூடிய சமுதாயத்திலே, நம் பணி செய்யக்கூடிய இடங்களிலே விட்டு கொடுக்கிறோமா? நம்முடைய குடும்ப வாழ்விலே நம்முடைய உறவினர்களுக்கு விட்டு கொடுக்கிறோமா? பிடிவாதமாக நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோமே. இந்த உலகத்தில் என்னத்தை கொண்டு போகிறோம்? ஒரு விட்டு கொடுக்கிற ஒரு மனப்பான்மை கர்த்தர் அவனுடைய இருதயத்தில் வைத்திருந்தபடியினால் 100 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றிருந்தான். ஆம், என்ன கண்பான வாலிபர்களே, விட்டு கொடுக்கிற ஒரு மனப்பான்மை நமக்குள் காணப்படும் பொழுது தேவன் கட்டாயம் நம்மளை 100 மடங்கு நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை வழிநடத்த விரும்புகிறார். 3வதான ஆசீர்வாதம் என்னென்று நாம் பார்க்கும் பொழுது, இவன் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெறுவதற்கு காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, கிரியேட் த விசன்ஸ், தரிசனத்தை உருவாக்கினான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 24வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமினுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். தேவன் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அன்று இரவுல கர்த்தர் தரிசனமாகி, உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். இவன் இப்படி தரிசனத்தை கேட்டுவிட்டு அந்த தரிசனத்துக்காக அவன் மறுபடி உருவாக்குகிறான். தேவன் கொடுக்கிற தரிசனத்தை மீண்டும் மீண்டும் குடும்ப வாழ்வில் உருவாக்குகிறான். மறுபடி ஒரு நீருச்சை தோண்டுகிறான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தரிசனத்தை உருவாக்க வேண்டும். தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை முன்பதாக வைத்து, இந்த வருடத்தில் இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த வருடத்தில் இந்த மேன்மை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த வருடத்தில் ஊழியத்தில் இவ்வளவு நான் பிரகாசிக்க வேண்டும், இந்த வருடத்தில் நான் இவ்வளவு மார்க் நான் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்குள் ஒரு தரிசனம் இருந்தபடியினால் தேவன் அவனை 100 மடங்கு ஆசீர்வதிக்க முடிந்தது. தரிசனம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. நம்முடைய வாலிப காலத்தில் ஒரு தரிசனம் வேண்டும். கர்த்தருக்கு முன்பதாக ஒரு தரிசனத்தோடு வாழ வேண்டும். நம் எதிர்கால காலத்தை குறித்து, நம்முடைய வாழ்க்கை குறித்து ஒரு மேலான ஒரு உயர்வு வேண்டும் என்பதாக வேதம் சொல்லுகிறது. தரிசனம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும் பொழுது நம் கர்த்தருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள முடியாது. ஏதோ கல்லூரியில் படிக்கிறோம், ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம், ஏதோ நம்முடைய சமுதாயத்தில் ஓடுகிறோம், அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் அல்ல. ஆண்டவரே, எதிர்காலத்தில் ஒரு தரிசனம் உள்ள ஒரு வாழ்க்கை. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், பரம அழைப்பின் ஒரு தரிசனத்தை, பந்தய பொருளை நான் அடைய வேண்டும். அதுதான் அவனுடைய தரிசனம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தரிசனத்தோடு நம் ஓடும் பொழுது கட்டாயம் நம் 100 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஆசீர்வாதத்துக்காக நம் ஜெபிக்க போகிறேன். முதலாவது ஈசாக்கு என்ன செய்தான்? தேவ சமூகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, செய்யக்கூடிய வேலையில கவனமாக இருந்தான். 2வதாக விட்டு கொடுக்கிற ஒரு மனப்பான்மையோடு இருந்தான். 3வதாக தரிசனத்தை உருவாக்கி கொண்டான் தன் வாழ்க்கையிலே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி யாவரும் நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் கண்டிப்பாக கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக வாழ வேண்டும். இருக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்கலாமா? ஜெபத்திற்காக நம்ம எல்லாரும் கண்களை மூடி, ஒருவேளை இந்த தொலைக்காட்சி பெட்டியில் நீங்கள் அமர்ந்து கொண்டு இருப்பீர்களானால் முள்ளங்கால் படியிட்டு, ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்தீரே, எங்களையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. நான் எழுதியிருக்கிற தேர்வு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நான் எழுத போகிற 12th எக்ஸாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எழுத போகிற 10th எக்ஸாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தை நோக்கி நாம் பார்க்க போகிறோம்.
தகப்பனே, இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய கண்ணீரோடு ஈசாக்கை நீர் ஆசீர்வதித்தது போல என்னையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு அமர்ந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் பாரும் ஐயா. ஈசாக்கு பஞ்ச காலத்திலையும் விதை விதைத்தவன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டது போல ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வியாபாரத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும், செய்யக்கூடிய பணிகளில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும், ஆண்டவரே இருக்கக்கூடிய ஸ்தலத்தில் ஒரு மேன்மை உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமண காரியங்களுக்காக ஆயத்தப்படுகிறேன், வேலை வாய்ப்பிற்காக ஆயத்தப்பட்டு நிற்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை 100 மடங்கு ஆசீர்வதியும். இந்த நேரத்திலையும் உம்முடைய ஆசீர்வாதம் ஜனங்கள் மீது இறங்குவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். போராடுகிற சத்துருவின் வல்லமைகளை அழிக்கிறோம் சுவாமி. தடைகளை விலக்குகிற கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக கடந்து செல்லுகிறார். அவர் உங்களுடைய தடைகளை உடைக்கிறார் என்று சொன்ன வண்ணமாக என் கர்த்தர் தடைகளை விலக்கி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். வியாதிகள் ஒவ்வொரு சரீரத்தை விட்டு விலகுவதாக இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்க என் கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய தகப்பனார் தாயார் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. படிக்கிற படிப்பை ஆசீர்வதியும். நன்மையும் கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருடைய சகோதரிகளையும் தொடரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மையானவைகளை நம்முடைய பிள்ளைகளை பார்ப்பார்களாக. நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான வாலிப சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுடைய இருதயத்தில் உங்களுடைய ஜெபத்தில் சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள். கட்டாயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமேன், ஆமேன். நெல்லை திருமண்டல வாலிபர் ஐக்கிய சங்க ஊழியங்கள். பாடசாலை கல்லூரிகளில் ஒரு நாள் சிறப்பு முகாம், வாரந்தோறும் ஆலோசனை பணி, ஆசிரியர் சிறப்பு கூடுகைகள், விடுதி ஊழியங்கள், பின்தொடர் ஊழியம், தேர்வுகால ஆலோசனை. திருச்சபைகளில் வாலிபர் ஜபக்குழுக்களை ஏற்படுத்துதல், சேகர அளவில் ஒரு நாள் கூடுகை, சபைமன்ற அளவில் ஒரு நாள் கூடுகை, திருமண்டல அளவில் குற்றால முகாம், பல்சுவை இரவு நிகழ்ச்சிகள், கடற்கரை முகாம்கள், திடப்படுத்தல் பயில்வோருக்கான ஒரு நாள் சிறப்பு முகாம், திருமண்டல அளவிலான தாளந்து மற்றும் விளையாட்டு போட்டிகள், மாதம் ஒருமுறை வாலிபர்களுக்கான உபவாச கூட்டம், சபை ஊழியர்கள் மற்றும் வாலிபர் பொறுப்பாளர் கூடுகை, இலக்கியம் மற்றும் மீடியா ஊழியங்களில் எமது பங்கு, ஆண்டுதோறும் குடும்ப தின தியானம், மாதந்தோறும் வாலிபர் தோழன், திருமறை மெகா தேர்வுகள், வாரந்தோறும் வாலிபர் நேரம் தொலைக்காட்சி நிகழ்ச்சி, வருடத்திற்கு ஒருமுறை விசிடி, சமுதாயத்தில் கல்வி உதவி திட்டம், திருமண உதவி திட்டம், உணவளிக்கும் திட்டம், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு கருத்தரங்குகள். இளையோரின் உள்ளத்தை கட்டுகிற இந்த மாபெரும் பணியில் எங்களோடு நீங்களும் இணைந்து கொண்டு ஜெபிக்கவும் இதற்காக தியாகத்தோடு கொடுக்கவும் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. சாட்டிங் நீயும் பண்ணாதே, போகாதே போகாதே பவ வெப்சைட்டுக்கு போகாதே, பண்ணாதே பண்ணாதே பவ சாட்டிங் நீயும் பண்ணாதே. வாலிபம் என்பது மாயைதான், அழிந்திடும் மலரினை போன்றுதான். So stay away from internet sex and stay with Jesus to have more best. போகாதே போகாதே பவ வெப்சைட்டுக்கு போகாதே, பண்ணாதே பண்ணாதே பவ சாட்டிங் நீயும்
பண்ணாதே போகாதே போகாதே பாவ வெப்சைட்டுக்கு போகாதே பண்ணாதே பண்ணாதே பாவ சாட்டிங் நீயும் பண்ணாதே வாலிபம் என்பது மாயைதான் அழிந்திடும் மலரினை போன்றுதான் so stay away from internet sex and stay with Jesus to have more rest. சாத்தான் விரிக்கும் நெட்டில் நீ மாட்டிக்கொள்ளாதே உலகம் ஃபிங்கர் டிப்பில் என்று சொல்வான் நம்பாதே சாத்தான் விரிக்கும் நெட்டில் நீ மாட்டிக்கொள்ளாதே உலகம் ஃபிங்கர் டிப்பில் என்று சொல்வான் நம்பாதே அழியாதே நீயும் அழியாதே கேட்காதே அவன் சொல் கேட்காதே so stay away from internet sex and stay with Jesus to have more rest. போகாதே போகாதே பாவ வெப்சைட்டுக்கு போகாதே பண்ணாதே பண்ணாதே பாவ சாட்டிங் நீயும் பண்ணாதே We don't want to waste an internet. We don't want to see bad web either. We just want to hold your feet, Father. That's the way to grow greater. Smartphone அதில் Facebook என்று மாட்டிக்கொள்ளாதே உலகம் உந்தன் பாக்கெட்டில் என்று சொல்வான் நம்பாதே ஸ்மார்ட்போன் அதில் Facebook என்று மாட்டிக்கொள்ளாதே உலகம் உந்தன் பாக்கெட்டில் என்று சொல்வான் நம்பாதே அழியாதே நீயும் அழியாதே கேட்காதே அவன் சொல் கேட்காதே so stay away from internet sex and stay with Jesus to have more rest. போகாதே போகாதே பாவ வெப்சைட்டுக்கு போகாதே பண்ணாதே பண்ணாதே பாவ சாட்டிங் நீயும் பண்ணாதே போகாதே போகாதே பாவ வெப்சைட்டுக்கு போகாதே பண்ணாதே பண்ணாதே பாவ சாட்டிங் நீயும் பண்ணாதே வாலிபம்